1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் நீங்கள் இந்த அடக்குமுறையை சாதிய பாகுபாட தாழ்த்தப்படுத்தப்பட்ட குடிகளை நிலமற்ற நிலையில ஒதுக்கி வச்சாங்கன்னு ரஞ்சித்தும் ஒரு முறை பேசினாரு. அப்ப ரஞ்சித் பேசுற குரலும் நீங்க பேசுற குரலும், அப்ப இந்த தமிழர் குடிகளுக்குள்ள நீங்க ஒற்றுமையை உருவாக்குறதுக்காக முன்னெடுக்கிறீங்களா? உங்க படைப்புகளா இருந்தாலும், உங்க அரசியலா இருந்தாலும், உங்க பேச்சா இருந்தாலும். மாறாக நான் சொல்றேன், நீங்க அதாவது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் நாங்க தான், தமிழர் குடியில எத்தனையோ குடிகள் நாங்க தான், எங்க சோழ வம்சம் நாங்க தான் அப்படின்னு வன்னியர்கள் சொல்றாங்க, தேவர்கள் சொல்றாங்க, முத்திரையர்கள் சொல்றாங்க, உடையார்கள் சொல்றாங்க. இப்ப பறையர் குடியும் சில பேர் சொல்றாங்க நாங்க தான் சோழர்னு. நான் சொல்றேன் எல்லாரும் சொல்லுங்க, நாங்க தான் தமிழர் குடி அத்தனை பேரும் பேசுங்க, குறவர் குடி வரைக்கும் நீங்க பேசுங்க. பேசுறதுங்க பெரிய விஷயம் இல்லை. எவன் இந்த மண்ணுல மொழியின் மீது, கலையின் மீது, கலாச்சாரத்தின் மீது அத்துமீறி இந்த மண்ணை அழிச்சு, அந்த உரிமையை பறிச்சு, அதிகாரத்தை சிதைச்சு உங்களெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கானோ அவனை ஏறி நெஞ்சில மிதிச்சு விட்டு சொல்லு, நான் ராஜராஜ சோழன் பரம்பரை, ராஜேந்திர சோழன் பரம்பரைன்னு சொல்லு. சரி, நான் சொல்ல மாட்டேன், சொல்ல வேணாம். சொல்லாம என் மொழியை காக்க, என் இனத்தை காக்க, என் உரிமையை மீட்க நான் யுத்தம் செஞ்சேன்டா, எவனா இருந்தாலும் அவனை நானும் உயிரோட விடமாட்டேன்னு நில்லு. இந்த ரெண்டுமே இல்லாத சொல்றவனையும் ஏளனமா பேசுறது, சொல்ல மாட்டேன்னு அடிமையா கிடந்தா இதுக்கு எதுக்கு இந்த பேச்சு, இந்த அரசியல், இவ்வளவு படிப்பு, இவ்வளவு அதிகாரம்? நான் என்ன சொல்றேன்னா, தமிழர் குடிகள் நீ எந்த குடியா இருந்தாலும், எனக்கு மேலானவனும் இல்லை, எனக்கு கீழானவனும் இல்லைன்னு இருக கைப்பற்றி ஒரு தாய் மக்களா நிக்கிறதுக்கு தன் உயிரை கொடுத்தாலும் இந்த மண்ணில் எவன் நின்று போராடுறானோ அவன்தான் மனிதன், அவன்தான் தமிழன், அவன்தான் தமிழினத்துக்கான தலைவன். சாகும்போது முத்துக்குமார் என்ன சொல்றான், அணைஞ்ச ஊதுபத்திலிருந்து புகை போகுமே அப்படி ஒரு நிலையில கேட்கிறான், நீ என்னடா சாதின்னு கேட்கிறான். நான் தமிழ் சாதின்னு சொல்லி சாகுறான். அப்ப அவன் சாகும்போது தன் இனத்துக்காக உயிர் கொடுத்து இந்த மண்ணில இருந்து பிரியும் போது அவன் ஒரு பிரகடனப்படுத்துறான், என் மண்ணை, என் மொழியை, என் இனத்தை காக்க நான் உயிரையும் கொடுத்து ஒரு தமிழனா சாவரன்றான். நீங்க இங்க தமிழன இருக்கிறவனே கூறு கூறா பங்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கேட்டா அவன் சாதி பெருமை பேசுறான், அவன் பேசுனா போறாயா? கொண்டாட்டம்ங்கிறது எதுக்கு? ஒரே ஒரு விடயம்தான், ஒருவன் தன் பெருமை, தன் சாதி பெருமை பேசி சக குடிகளை எவன் கீழானவனா பார்க்கிறானோ அவனை வேரோட வெட்டி வீழ்த்துங்கிறதான். மாற அவன் கோயில்ல, அவன் வீடுகள்ல, அவனுடைய அவன் நாங்க சரி, ஏன் அப்புறம் தமிழன்னு பேசுறது? தமிழன்னு பேச நம்ம தூக்கி போட்டுலாமே. அதுபோல ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அவன் பேரு அழகான பேரு அருள்மொழிவர்மன்.